Good morning students, welcome to online class. Today we learn about Unit 3 Polymer Chemistry. So already we can doing the first lesson light physics and third unit is chemistry. First one of polymer chemistry. First we learn about introduction. Polymer chemistry has a positive impact on your everyday life. Many of materials you use are linked to polymer chemistry. When you get ready for school, you wear clothes, shoes, brush your teeth and take a school bag. Did you even ask yourself what these items are made of? They are created from fibers. Fibers are made up of long chains of natural or synthetic polymers. பாலிமர் கெமிஸ்ட்ரி அப்படின்னா பலபடி வேதியியல். பாலி அப்படின்னா மல்டின்னு அர்த்தம், பலன்னு அர்த்தம். ஆனால் பலபடி வேதியியல், கெமிஸ்ட்ரினா நமக்கு வேதியியல் தெரியும். நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் இந்த பாலிமர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய பலபடி வேதியோடு தொடர்புடையது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், இப்போ போகும்போது ஆடைகள், காலணிகள், ஷூ எல்லாம் பல்லு துலக்கிறோம், பையை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த பொருள் அனைத்தும் எதனால் ஆனதுன்னு எப்போ தான் நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லையா? அது ஃபுல்லாமே செயற்கை பலபடி பொருளான நீண்ட தொடர் இலைகள். இது ஒரு ஃபைபர்ஸ் சொல்லுவாங்க. அதை அஸ் ஏ சொசைட்டி we are consuming more and more. The more things we buy, the more things we throw away. 30 years ago, most of the waste in Tamil Nadu was biodegradable or easily recyclable. Today it's more complex. Many of the materials we use non-biodegradable and difficult to recycle. ஒரு சமுதாயமாக நாம் மென்மேலும் பொருளை நுகர்கிறோம். அதிக அளவு பொருளை பயன்படுத்தினா அது அதிக அளவு கழிவுகளை உண்டாக்குறோம். 30 கழிவுகளுக்குள் பெரும்பான்மையாக மட்கும் தன்மையுடையவை அல்லது மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடியவை இருக்கும். ஆனால் இப்போது நாம் வெளியேற்றும் கழிவுகள் பெரும்பாலானது மட்கும் தன்மை அல்லது தன்மையற்றவை அல்லது மறுசுழற்சிக்கு உட்படாதவையாக இருப்பதனால சிக்கலான கழிவுகளாகும். முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பருத்தி, பட்டு மற்றும் சணலான இலைகளை பயன்படுத்தினர். ஆனால் தற்போது நாம் நெகிழி போன்ற பல வகை செயற்கை இலைகளை பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம். டுடே we can use a lot of synthetic materials such as plastic. In this lesson you will learn about polymers, different types of fibers, plastic and the waste we produce to how to we should manage it. ஸோ நம்ம பல பொருளை செயற்கையிலான பொருளை பயன்படுத்துகிறோம். இப்பாடத்தில் நம்ம பலபடிகள், பல்வேறு வகையான இலைகள், நெகிழிகள் மற்றும் இப்பொருளை பயன்படுத்தலாம் உள்ள கழிவுகள் மற்றும் இவற்றை மேலாண்மை செய்யும் விதங்களை பற்றி நாம் இப்போது அறியலாம், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் பாலிமர்ஸ்? பலபடிகள் அப்படின்னா என்ன? ஒரு விளக்கம். த வேர்டு பாலிமர் இஸ் ஆஃப் கிரீக் ஆரிஜின். பாலி மீன்ஸ் மினி அண்ட் மெர் மீன்ஸ் பேசிக், ஸ்மாலர் யூனிட். பாலினா பல, அந்த மினி அப்படின்னு அர்த்தம், மெர் அப்படின்னா கிரேக் வேர்ட்ஸில். பாலிமர்ஸ் ஆர் வெரி லாங் செயின்ஸ் மேட் ஆஃப் ரிப்பீட்டிங் ஸ்மாலர் molecules called monomers that are joined together by covalent bonds and the process is called polymerization. அதாவது பலபடி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுது. கிரேக்க சொல்லிருந்து பிறந்த சொல் இது. பாலிமர் என்ற சொல்ல ரெண்டாக பிரிச்சுன்னா பாலி என்றது பல என்றும், மெர் என்றது சிறிய அடிப்படை அழகு என்றும் பொருள்படும். பல எண்ணிக்கையிலான ஒற்றைப்படிகளை மோனோபாலிமர்ஸ், ஒற்றைப்படி, மோனோனா சிங்கிள் அர்த்தம், பிணைப்போல இணைந்து உருவாக்கப்படும் நீண்ட சங்கிலி தொடர்பற்ற அமைப்பு பலபடி. அந்த மோனோவாக இணைந்தே தான் பாலிமர். பலபடி உருவாக்கும் முறைக்கு பலபடியாக்கல், அது பாலிமரைசேஷன் என்று பெயர். த டயக்ராம் பிலோ ஷோஸ் அ ரிப்பீட்டிங் மோனோமர்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் ஏ பாலிமர். படமானது ஒற்றைப்படியில் பலவும் ஒன்றிணைந்து பலபடி எவ்வாறு வருதுன்றதை காமிக்குது. இந்த பார்த்தோம்னா சிங்கிளாக இருக்குது, இது மோனோமர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செயின் ஆகி என்னது பாலிமர்ஸ் அப்படின்னு மாறுது. ஸோ இதோட காம்பினேஷன் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? மோனோலாம் சேர்ந்து பாலிமராக மாறுது இல்லைங்களா? Polyvinyl chloride PVC is a common plastic used for water pipes. The monomer and polymers of PVC is shown below. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பைப்பு பிவிசி பைப்புன்னு சொல்லுவோம். அந்த பைப்பு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அது பிவிசி அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு சேர்ந்த ஒரு அமைப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் உள்ளது. ஒரு கார்பன், 2 பிணைப்புகளை பிணைக்கப்பட்ட இன்னொரு கார்பன், அதோட இன்னும் 2 கார்பன், அதாவது மொத்தம் 4 கார்பன் இரட்டை பிணைப்புகளை பிணைக்கப்பட்டு அதில் ஹைட்ரஜன் பாண்டோடு இணைந்து அதோட குளோரைடு சேர்ந்து
இங்கே எப்படி பாருங்கள், 4 கார்பன் இருக்கா, அதே மாதிரி 4 குளோரைட் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், அதோட குளோரைடு இருக்கும். இதுதான் பாலிமர் அப்படிங்கிறது. இதான் பிவிசியோடைய மாலிகுல். இதுதான். Compare the following thing: ice cubes and a polythene bag. In both the materials there are large number of molecules combined together or both polymers. சில ஐஸ் கட்டி மற்றும் சில ஒரு பாலித்தீன் பை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டு பொருளுமே பல எண்ணிக்கையிலான மூலக்கூறு இணைந்து இவ்விரண்டும் பலபடி பொருளாக ஆகிருக்கும். இப்போ 3.2.2 அந்த டிக் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு, அது நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது புக் வரவும். நேச்சுரல் பாலிமர்ஸ், இயற்கை பலபடிகள். Natural polymers are found in living systems which include protein and carbohydrates. Carbohydrates in our bodies and cellulose in wood and paper. They play a very important role in living things to provide structural materials and molecules needed for life process. உயிரினங்கள் உடலில் காணப்படக்கூடிய புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளும் மரம் மற்றும் காகிதத்துள்ள செல்லுலோஸும் இயற்கை பலபடிகளாகும். வாழ்க்கை செயல்முறைகளுக்கு தேவையான கட்டமைப்பு பொருட்கள் மற்றும் மூலக்கூறுகளை வழங்குறதுல இயற்கை பலபடி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. புரோட்டீன் பாலிமர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட் monomers, 20 different kinds of amino acid. Different combination of the amino acid monomers create many different protein polymers. Example of protein polymers include DNA, enzyme, silk, skin, hair, fingernails. இப்போ நம்ம அமினோ அமிலங்கள் எடுத்துகிறோம். அமினோ அமிலங்கள் வந்து 20 வகையான ஒற்றைப்படிகளானது. ஸோ நம்ம உடம்புல என்னது ஒரு 20 வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது. அவை புரதங்கள் பலபடிகளாகும். அமினோ அமிலங்கள் ஒற்றைப்படியில் பல வகையில் சேர்க்கடைந்து பல வகையான புரத படிவுகளை உருவாக்குகிறது. டிஎன்ஏ, நொதிகள், பட்டு, தோல், முடி, விரல், நகங்கள், இறகுகள் மற்றும் உலோகங்கள், உரோமங்கள் போன்றவை புரத பலபடிகள் எடுத்துக்காட்டாகும். நம்மளுடைய நகம், முடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே என்னதுன்னா ப்ரோட்டீன்ஸ். ஆனால் அதனால் அதுக்காக நம்ம அதை சாப்பிட முடியாது, பட் அதனால் ப்ரோட்டீனான ஒரு பொருளாகும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் பாலிமர்ஸ் இன்க்ளூட் செல்லுலோஸ், கைட்டின் அண்டு லிகினின். ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ். Cellulose is made up of sugar molecules and is the main component of cotton used in clothing. Chitin is found in the cell walls of fungi such as mushrooms and exoskeleton of insects such as crabs and spiders. Lignin consists of a network of polymers and is important giving structure of plants. தாவரங்களுக்கு காணப்படக்கூடிய செல்லுலோஸ், கைட்டின், லிக்னின் போன்றவை கார்போஹைட்ரேட் பலவடிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆடைகளில் பயன்படுத்தக்கூடிய பருத்தின் முக்கிய அங்கமான செல்லுலோஸு சர்க்கரை மூலக்கூறுகளால் ஆனது. நண்டுகள் மற்றும் சிலந்திகள் போன்ற பூச்சிகளின் பல புற எலும்புக்கூடுகளிலும் காளான்கள் போன்ற பூஞ்சிகளின் செல் சுவரிலும் காணப்படுது கைட்டின். அதெல்லாம் வந்து கைட்டின் பேர். தாவரங்களுக்கு கட்டமைப்பு குழு முக்கியமாக லிக்னின் என்பதும் பலபடிகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் சிந்தடிக் ஃபைபர்ஸ், செயற்கை பலபடிகள். சிந்தடிக் ஃபைபர்ஸ் ஆர் man-made polymers produced by using raw materials from petroleum, oil and gas. Plastics are synthetic polymers when oils and gases are processed to make petrol, ethylene and propylene. Monomers are removed by as products. We have already products. இப்போ பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களிலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள், அதாவது பிளாஸ்டிக்கு செயற்கை பலபடியாகும். எண்ணெய்கள் மற்றும் வாயுக்களை பகுதி பிரிப்பு செய்து பெட்ரோல் பெறும்பொழுது எத்திலீன், புரோப்பைலின் போன்ற ஒற்றைப்படிகள் துணை விளைபொருளாக நமக்கு கிடைக்குது. We have already seen that polymer such as the polyvinyl chloride is made up of many monomers joined together. Ethylene and propylene are the building block monomers that make up many different types of plastics. பாலிவினைல் குளோரைடு சொல்லக்கூடிய அந்த பிவிசி இருக்கு இல்லையா, அது பலபடி ஒற்றைப்படியில் இணைந்து உருவானது என்பதை நம்ம முன்னாடி படித்தோம். அதே போல் பலவகை நெகிழி உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பு பொருளாக எத்திலீன் மற்றும் புரோப்பைலின் விளங்குது. ஒற்றைப்படியின் பண்புள்ள அடிப்படையிலையும் அவை பலபடியில் அமைந்துள்ள முறையின் அடிப்படையிலும் பலபடி பொருட்கள் பண்புகளின் அடிப்படையிலும் பல வகையான பலபடிகள் வகைப்படுத்தப்படுகின்றன. அந்த பாலிமர் கெமிஸ்ட்ரி வகைப்படுத்தப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, based on the nature of monomers, the way they are arranged in the polymer and the characteristics of final polymer, they are grouped into different categories such as fibers, plastic, proteins. Let us study about few of them in the following sections. இது ஒற்றை பண்புகளின் அடிப்படையிலையும் அவை பல படிகள் அமைந்துள்ள முறையின் அடிப்படையிலையும் பல படி பொருள்களின் பண்புகளின் அடிப்படையிலும் பல வகையாக இது வகைப்படுத்தப்படுது.
இதில் இலைகள், நெகிழிகள், புரதங்கள் என்பது இதோடைய பலபடி. இவற்றோட சில இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா சி கார்பன், அதோடைய நீளமான பாண்டு, சின்னதாக போட்டால் சின்ன பாண்டு, நீளமாக ஈக்குவல் டு போட்டிருக்காங்க, அது பெரிய பாண்டு. அதோட கார்பனு சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்கிறது. ஸோ இந்த அமைப்பில் தான் அதோடைய ப்ரோபைலின் மற்றும் எத்திலீன், ஸோ இந்த அமைப்பில் தான் அந்த ஃபார்முலாவில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தா 3.3 ஃபைபர்ஸ், இலைகள். We wear clothes, use bags, rope, blankets, etc. in our daily life. They are made of fibers. Once upon a time, people used natural fibers such as cotton and wool. Nowadays, we use a lot of synthetic fibers. All natural synthetic fibers are polymers. நம்ம ஆடையில் அணிகிறோம், பை, கயிறுகள், போர்வைகள் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம். இப்பொருள் அனைத்து எந்த மூலப்பொருள் ஆனதுன்னு நமக்கு தெரியுமா? இவை அனைத்தும் இலைகளால் ஆனது. முற்காலங்களில் வாழ்ந்த மக்கள் பருத்தி மற்றும் கம்பளி போன்ற இயற்கை இலைகளை பயன்படுத்தினர். தற்போது நாம் அதிக அளவு செயற்கை இலைகளான பொருளை பயன்படுத்துகிறோம். இயற்கை மற்றும் செயற்கை இலைகள் அனைத்தும் பலபடி பொருள்களே. அப்சர்வ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நேச்சுரல் அண்ட் சிந்தடிக் ஃபைபர்ஸ். நேச்சுரல் ஃபைபர்ஸ் அதாவது கோகனட் ரோப்பு, அதாவது கயிறுன்னு சொல்லும் இல்லையா, சணல் கயிறு. இன்னொன்று வந்து நைலான் ஃபிஷ்ஷிங் ரோப், அதாவது அப்படின்னா வலை, மீன் வலை என்றால், அதாவது ஃபிஷ்ஷிங் ரோப் வந்து நைலானில் இருக்கக்கூடிய வலை. அது நம்ம அந்த கொசு வலையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நைலானில் செய்யக்கூடியது தான். நேச்சுரல் அண்டு சிந்தடிக் ஃபைபர்ஸ் இதை டிக் பண்ணியிருக்கா 3.3.1. ஃபைபர்ஸ் ஆர் லாங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் பாலிமர்ஸ் interwoven to from linear string like structures. Fibers that are obtained from plant or animal sources are called natural fibers. Examples include cotton, coconut fiber, hair, wool and silk. Fibers that are made using new raw materials from petroleum or synthetic fibers. Examples include polyester, acrylic and nylon. Historically, humans used natural plant fibers and animal fur for shelter, clothing and petroleum from the weather. இப்போ நம்ம வந்து இயற்கை இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லாங் ஸ்ட்ராண்டு உள்ள நீளமான பாலிமர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் உள்ள இதை நம்ம பார்க்குறோம். அது வந்து பெரும்பாலும் அனிமல்ஸ்லேயும் இருக்கும், பிளான்ஸ்லேயும் இருக்கும். அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா அதில் உள்ளன்னு சொல்லக்கூடிய அந்த மேல் பகுதி, அதாவது முடி. இது பிளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா காட்டன், கோகனட் ஃபைபர், அப்புறம் முடி, ஊல், இதெல்லாம் வந்து சில்க்கு, இதெல்லாமே நேச்சுரல் ஃபைபர்ஸ். பெரும்பாலும் இது ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய சில ஃபைபர்ஸ், அதாவது செயற்கை வந்து ரா மெட்டீரியல் சொல்லக்கூடிய பெட்ரோலியத்திலேருந்து பிரித்து எடுக்கும்போது வரக்கூடிய பொருட்கள். அதில் பாலிஸ்டரு, அந்த பாலிஸ்டர் ஷர்ட்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அக்ரிலின், இதெல்லாம் வந்து நைலான், இதெல்லாம் அதுலேருந்து வரக்கூடியது. நேச்சுரல் அனிமல் ஃபைபர்ஸ் வந்து பெரும்பாலும் ஷெல்டர், இடத்துக்காகவும், கிளாத்திங் அண்டு ப்ரொடெக்ஷன், அதாவது துணிகளில் நெஞ்சு வெதருக்கு தகுந்த மாதிரி, வெதர் அப்படின்னா நம்ம கூலிங்க்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த உள்ளனை நம்ம பயன்படுத்துகிறோம். டுடே a large variety of natural fibers are still grown and processed such as cotton, silk and wool. Natural fibers can be spun into filament, thread or rope. Then they can be woven, knitted, matted or bonded or used for make clothing, containers, insulation materials, many other products we use in our daily life. அதாவது பெரும்பாலான அந்த இதை பின்னுறோம், நைட்டடுனா பின்னுறது, பின்னி மேட்ரஸ்ஸு, மேட்டடு, இல்லைன்னா கையில் சுற்றுறது, கிளாத்திங்கு, அப்புறம் கண்டெய்னர்ஸில் சின்ன சின்ன பொருளாகவும், அப்புறம் இன்சுலேஷன் சொல்லக்கூடிய கரண்ட்டோ இல்லை நெருப்போ பிடிக்காத மாதிரியான பொருளாகவும் என்னது பயன்படுத்துகிறாங்க. இயற்கை இலைகள் வந்து என்னென்னதுன்னா அனிமல்ஸ், ஊல் அண்டு சில்க்கு, அதாவது அதோடைய முடி, அது போக சில்க்குனா பட்டு, நம்ம இதிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பட்டு. அடுத்து த டிஸ்கவரி ஆஃப் மேக்கிங் சிந்தடிக் ஃபைபர்ஸ் அவுட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் கேஸ் ரீப்ளேஸ்டு வித் த யூஸ் ஆஃப் மெனி நேச்சுரல் ஃபைபர்ஸ். அது போக அப்படின்னா செயற்கை இலைகள் எதிலிருந்து தயாரிக்கிறாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, பெட்ரோகெமிக்கல் சொல்லக்கூடிய பெட்ரோலியத்தை பிரித்து எடுக்கும்போது வரக்கூடியது சிந்தடிக் ஃபைபர்ஸ், அது நேச்சுரல் ஃபைபர்ஸ்க்கு மாற்றாக பயன்படுத்தப்படுது. சிந்தடிக் ஃபைபர்ஸ் சச் எஸ் நைலான், பாலிஸ்டர் அண்ட் அக்ரிலிக் ஆர் யூஸ்டு டு மேக் மெனி டிஃபரண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஃபார் யூஸ் இன் யுவர் டெய்லி லைஃப். நம்ம தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் பயன்படுத்திடுறோம். அதை உடையாகவும், கிளாத்திங், பிளாங்கெட்ஸு, போர்வைகள், டூத் ப்ரஷ்ஷு அண்டு ஸ்டப்பிங் ஃபார் குஷன் சொல்லக்கூடிய மெத்தைகள், சோபாக்கள், இதெல்லாம் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு 3.4 பிளாஸ்டிக்ஸ். 3.4 plastics.
Plastic as yourself. What is the first plastic thing you touched today? Maybe it was your alarm clock or the filling in your pillow or the synthetic cloth that you were wearing. Almost wearing around the today is plastic. You have seen water and oil in the polythene pouches. Right, in the past, people used to bring milk, oil and other liquids from a shop in vessels made up of materials such as metal and glass. Think about what the container, buckets, mugs, chairs and tables used in the past we are made of. What do we use today to make many of these products? இப்போ இந்த பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய நெகிழி அதுதான் அப்படி சொல்கிறாங்க பிளாஸ்டிக்ன்றதை. இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நெகிழிகள் இந்த நம்ம நீங்கள் தொட்ட பொருள் முதல் நெகிழி பொருள் என்னென்று நம்மளால் ஒருவேளை உங்களை கேட்டுக்கணும். ஒருவேளை அது அலாரம் அடிக்கும் கடிகாரமாக இருக்கலாம், அல்லது நம்மளோட தலையினை நிரப்பியாக இருக்கலாம், அல்லது அணியும் செயற்கை இலையில் ஆடையாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றியுள்ள பொருட்கள் பெரும்பாலானவை நெகிழியாலானது. நீர் மற்றும் எண்ணெய் வகையில் பாலித்தீன் உரைகளில் விற்பனை செய்யப்படுது. அப்படி தானே வருது பாக்கெட்டாக, பவுச்சில். முற்காலத்தில் பால், எண்ணெய் மற்றும் இதர திரவப் பொருட்களை வாங்கி வருவதற்கு மக்கள் உலோகம் மற்றும் கண்ணாடியால் செய்யப்பட்ட பாத்திரங்களை கடைகளுக்கு எடுத்து செல்வார். முற்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட கலன்கள், பாக்கெட்டில், கோலையில், இருக்கையில் மற்றும் மேஜையில் போன்ற பொருட்கள் எதனால் செய்யப்பட்டதுன்னு யோசித்து பாருங்கள். தற்காலத்தில் மேல் சொன்ன பொருளை உருவாக்க நாம் எந்த மூலப்பொருளை பயன்படுத்துகிறோம்? Plastic as a material has taken over and replaced metal and wood which were previously used. Plastic have also replaced many glass items. If we continue to write the list of everyday items that are made up of plastic, it will be endless. Why is plastic so popular? What are the different use of plastic? What are the various type of plastic? Let us learn about plastics. முற்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் மற்றும் மரம் போன்ற மூலப்பொருட்களை தற்போது நெகிழி என்ற பொருள் பதிலீடு செய்துவிட்டது. அதுக்கு பதிலாக இது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. கண்ணாடியால் செய்யப்பட்ட பல பொருட்களையும் நெகிழி பதிலீடு செய்துவிட்டது. இன்று நாம் பயன்படுத்தும் நெகிழியான பொருட்களை பட்டியலிட்டால் அது முடிவில்லாத பட்டியலாக நீளும். நெகிழி எவ்வாறு இந்தளவு பிரபலமானது? நெகிழியின் பல்வேறு பயன்கள் யாவை? இப்போ நெகிழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ பெரும்பாலும் பிளாஸ்டிக், இது ஸ்டீலு, அப்புறம் வுட்டு, கிளாஸ் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதில் என்னது எல்லாமே கண்ணாடி பாட்டில் எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டிலாக மாறிடுச்சு. இப்போ நம்ம நேரடியாக பார்க்குறோம் இல்லையா, நிறைய இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிரப் முதல்ல பாட்டிலாக இருந்தது, இப்போ அதுவுமே பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. எண்ணெய் வாங்குறது எல்லாமே இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. ஸோ உடையாத பொருள்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாஸ்டிக்கில் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பிளாஸ்டிக் ஹெல்ப் டு மேக் அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னாலஜி, பில்டிங், health care, transport and food safety. Plastic have completely occupied our life because are their characteristic qualities. Plastic have many positive qualities such as height, weight, strong, and they can mold into complex shape. They are also flexible and waterproof, and some plastic and even UV rays resistant. Plastic are also cheap and convenient for us to use. Now that you have discovered why plastic are so popular, let us find out more about the different use of plastics. தொழில்நுட்பம், கட்டுமானம், சுகாதார பராமரிப்பு, போக்குவரத்து மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் முன்னோடி நெகிழி நமக்கு பல வகையில் உதவியாக இருக்குது. நெகிழிகள் தற்போது தனித்துவமான பண்புகளாக நம் வாழ்வுக்கு முதுமையை ஆக்கிரமித்திருக்கு. குறைந்த எடை, அதிக வலிமை, சிக்கலான பல வடிவங்களை எடுக்கும் தன்மை ஆகியன நெகிழியின் நேர்மறையான குணமாகும். இவை இலகும் தன்மை கொண்டதாகவும் இலகும் தன்மையோடு அதோட நீரினை உட்புக விடாது. மேலும் சில வகை நெகிழி புற ஊதாக்கர்களை உட்புக விடாதது. நெகிழிகள் விலை மலிவானதாகவும் நாம் கையாளுவதற்கு ஏதுவாகவும் இருக்குது. ஸோ இதனால் என்ன செய்ய நம்ம பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன என பார்த்தோம். இப்போது நெகிழியின் பல்வேறு பயன்களை பற்றி மேலும் நம்ம அறிந்து கொள்வோம். ஹெல்த்கேர் ஐட்டம்ஸ், அந்த சிரிஞ்சு, குளுக்கோஸ் பாட்டில்ஸு, அப்புறம் குடையில் வரக்கூடியது, அப்புறம் யூவி ரெசிஸ்டன்ஸ் உள்ளது. இதெல்லாம் என்னது நம்ம இதை உள்ள பெனிட்ரேட்டாக என்ன செய்யுது, வெளியில் இது தடுக்குது. இதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு impacts of plastics. Impact 3.4.4 நெகிழியின் தாக்கம். இம்பேக்ட்னா தாக்கம் பேர். Plastic are cheap, lightweight, strong and durable and have contributed to a range of advances and benefits in our modern life. But in increase the use of plastic, particularly the one-time use and throwaway plastic, has serious impacts of the environment, animals and our health. நெகிழிகள் விலை மலிவாகவும் லேசானதாகவும் வலிமையாக நீடித்து உழைப்பதாக இருப்பதால் நம் நவீன வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களும் நன்மைகளும் நமக்கு கிடைத்துள்ளன. ஆனால் நெகிழியில் அதிக அளவிலான பயன்பாடு, அதிலும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எறியக்கூடிய நெகிழிகள் நம்ம சுற்றுப்புறத்திலும் விலங்குகளுக்கும் நமது ஆரோக்கியத்திற்கும்
தீவிர தாக்கங்களை ஏற்படுத்தி வருது. We have seen garbage dumps with different plastic. One big problem with plastic is that they do not decompose or biodegradable. This leads to large amounts of waste that will not disappear and end up accumulating and polluting the environment. பல்வேறு வகையான நெகிழி கழிவுகளை கொண்ட குப்பை தொட்டியை நாம் பார்த்து வரோம். நெகிழி தொடர்பாக பெரிய சிக்கல் ஒன்று என்னென்னா, அவை சிதைவடைவதும் இல்லை, மண்ணில் மட்குவதும் இல்லை. நெகிழி குப்பையில் பலகாலம் மறையாமல் இருப்பதால் பெரிய அளவிலான கழிவுகளுக்கு வழிவகுத்து எல்லா இடங்களிலும் நிறைந்து குவிந்து சுற்றுச்சூழல் மாசுகளை ஏற்படுத்துகிறது. A lot of one-time use plastic such as polythene bags and food packages that are thrown away are responsible for littering the environment and clogging drains, steaming water, breeds mosquitoes that can spread a disease such as malaria, dengue and chikungunya and also lead to flooding. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எரியக்கூடிய பாலித்தீன் பை மற்றும் உணவுப் பட்டலங்களை அதிகளவு பயன்படுத்தி எரிகிறதுனால நம்ம சுற்றுப்புறமும் குப்பை கூடமாகி வடிகாலும் அடைத்துக்கிட்டு சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துது. வடிகால் அடைப்பு ஏற்படுவதால் நீர் தேங்கி நிற்கிது. இந்நீர் குட்டைகள் கொசுக்களின் இனப்பெருக்கத்திற்கு காரணமாகி மலேரியா, டெங்கு, சிக்குன்குனியா போன்ற வியாதிகளை பரப்புவதோடு நீர் வடிந்து ஓடாமல் வெள்ளம் பரவுவதற்கு காரணமாகவும் இருக்குது. Why do you think some animals eat plastic? Many animals confuse plastic for food and eat it by accident. When leftover food is thrown away in the often packed in plastic. Animals smaller the leftover food and eat the plastic by accident. For example, animals in urban areas, particularly cows, often eat polythene bags by accident as they contain food waste. Can you imagine the consequences? சில விலங்குகள் ஏன் நெகிழியினை உணவாக உண்கின்றது நம்ம நீங்கள் சிந்தித்திருக்குமா? இல்லை. மீதமுள்ள உணவுப் பொருளை எறும்போது பெரும்பாலும் அவை நெகிழி பையிலிருந்தே எரியிடும். உணவுப் பொருளின் வாசனை நுகரும் விலங்குகள் அவற்றை உண்ணும்போது தவறுதலாக நெகிழி பையில் சேர்த்து உட்கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக நகரங்களில் வசிக்கும் விலங்குகள், அதிலும் பெரும்பான்மையான மாடுகள் பாலித்தீன் நெகிழி பையில் மீதமான உணவுப் பொருளை உண்ண முயலும் பொழுது தவறுதலாக நெகிழி பையிலும் உண்ணது. இதனால் ஏற்படும் விளைவுகளை நம்மளால் யூகிக்க முடியுமா? A lot of plastic waste we use such as plastic bags, bottles and straws end up in the ocean. Plastic in the ocean are exposed to sunlight, water and the physical movement of the waves, which breaks it down in tiny pieces called microplastics. Some microplastics are also found in household products. Examples are microbeads that can be found in toothpaste, face wash and body scrub. Microbeads are washed down in the trains and end up in the soil, rivers, lake and the ocean. Microbeads are washed down the trains and end up in the soil, rivers, lake, which cause pollution. நெகிழி பையில் பாட்டில்கள், உறிஞ்சி குழாயில் போன்ற நெகிழி கழிவுகள் கடல்களையும் சென்றடையுது. அவ்வாறு கடலில் குவி நெகிழிகள் கடல் நீர், சூரிய மற்றும் அலை செயலுக்கு உட்பட்டு சிறிய நுண்துண்டுகளாக மைக்ரோ நெகிழிகளாக உடையுது. வீட்டு உபயோகப் பொருள் சிலவற்றில் இத்தகைய மைக்ரோ பிளாஸ்டிக் காணப்படுது. பற்பசை, மூங்கலும் கரைசல், உடலை தூய்மைப்படுத்தும் தேய்ப்பான் ஆகியவற்றில் காணப்படக்கூடிய மைக்ரோ மணிகள், மைக்ரோ நெகிழி சில எடுத்துக்காட்டு. இந்த மைக்ரோ மணிகள் கழுவும் பொழுது நீரில் அழுத்தி செல்லப்பட்டு நிலம், ஆறுகள், ஏரிகள் மற்றும் கடலில் சேர்ந்து அவ்விடங்களை மாசுபடுத்துகின்றன. Many birds eat plastic item and small piece of plastic which are covered in alga. Only in the stomach of animals plastic cannot be digested and the decreases amount of space for food and can lead to starvation. In 2015 plastics were found in 90% of sea birds. பாசியினால் சூழப்பட்ட சிறிய நெகிழி துகள்களில் நீரில் நெகிழித்தன்மையும் அதிகளவு பறவைகள் அதிக அளவில் உண்ண நேரிடுகிறது. இவ்வாறாக நெகிழிப் பொருட்களை உண்ட விலங்குகள் வயிற்றில் நெகிழிப் பொருட்கள் அவற்றின் வயிறு உறுப்புகளில் இடத்தை அடைத்துக் கொள்வதால் அவ்விலங்குகள் உணவுப் பொருளை உண்ண முடியாமலும் பட்டினியால் வாடுகின்றன. வயிற்றுள்ள நெகிழிப் பொருட்கள் செரிமானம் அடைகிறதில்லை. 2015 நடந்த ஆராய்ச்சியில் 90% கடல்வாழ் பறவைகள் வயிற்றில் இந்த பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய நெகிழியில் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. We have already read the government of Tamil Nadu has banned one-time use of the trolley plastics such as plastic carry bags, plates, straws and water pouches. This is an indication that important efforts are taking place to reduce negative consequences of plastic on the environment. தமிழ்நாடு அரசு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி எரிக்கப்படக்கூடிய நெகிழிக்கு தடை செய்துள்ளது பற்றி நாம் முன்பே படித்தோம் அல்லவா? நெகிழியில் சுற்றுப்புறத்தை ஏற்படுத்தும் தீய விளைவுகளை தடுக்கும் முக்கிய முயற்சி ஒன்றாக அரசு இந்த தடையினை புரிந்து கொள்ள முடியும். ஸோ இது போக இன்னும் சில சாப்டர்ஸ் இருக்குப்பா. ரீசைக்கிள், ரீயூஸ், ரீசைக்கிள், ரிகவர், பயோடிகிரேடபிள்னால் என்ன அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் நமக்கு இல்லை, அந்த பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது.
ஸோ இதோட இந்த லெசன்ஸ் நமக்கு ஓவர். ஸோ இதோட ஆன்சரை உங்களுக்கு நான் சீக்கிரமே அனுப்பிச்சி வைக்கிறேன். தேங்க்யூ.